அவங்க என்ன ஜெயில பிடிச்சி போட்டாங்க, அவங்க எனக்கு விரோதி, அவங்க எனக்கு வேண்டாதவங்க, ஒண்ணும் கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லலாம், உலக பிரகாரமாகவும் சொல்லலாம். அதே மாதிரி என்ன ஜெயில பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு என்ன ரிமாண்ட்ல வச்ச அவங்க எனக்கு எதிரியும் கிடையாது. நீயே பார்த்துருப்ப அண்ணனோட போட்டோ நம்மளோட எங்க வீட்டுல எங்க அப்பா தீவிர ரசிகர். நானே பல வீடியோக்கள் அவர் அண்ணனோட வீடியோக்களை நம்ம பார்த்து சின்ன வயசுல இருந்தே வளர்ந்தவங்க. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நம்ம சார்லஸ் ஜே.என்.ஏ இருக்காப்புல. எல்லாருக்கும் தெரியும், நம்ம சார்லஸ் ஜே.என்.ஏ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார்கள். இப்போ அவங்க பெயில்ல வெளியே வந்திருக்காங்க. நாம சார்லஸ் ஜே.என்.ஏ நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளவு விமர்சனமும் இருக்கலாம். நம்ம இப்ப சில கேள்விகள் கேட்போம். சார்லஸ்னே, நீங்க எத்தனை நாள் ஜெயில இருந்தீங்க? நான் இருக்கா? அதாவது பொங்கலே ஜெயில தான் கொண்டாடணும் பாத்தீங்க. ஹாப்பி பொங்கல், பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், அம்புட்டு பொங்கலுமே ஜெயில. பிளஸ் சுதந்திர தினம், குடியரசு தினம். அதாவது 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டேன். 13ஆம் தேதியில இருந்து அதாவது 30ஆம் தேதி வரை என்ன பண்ணேன், ஜெயிலுக்குள்ளதான் இருந்தேன். லீவ், கண்டினியூ லீவ். அப்பனா கிட்டத்தட்ட ஒரு 18-19 நாள் ஆயிட்டு. ஓகே, சரி. நீங்க உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்களே, ஏகப்பட்ட சங்கம் அப்படி இப்படி நிறைய வச்சிருக்கீங்களே, எத்தனை ஒரு 30-40 நண்பர்கள் இந்த யூடியூப் நண்பர்கள் பார்க்க வந்திருப்பாங்களா? வேற யாரெல்லாம் பார்க்க வந்தா அதை சொல்லுங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன் கேப்பா. இது எனக்குன்னு கிடையாது, உனக்கும் சரி. இதே மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுற நண்பர்கள், யூடியூப் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பாத்தீங்கன்னா கமெண்ட்ல போயிட்டு நம்மளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. சூப்பர் பிரதர், அருமையா இருக்கு உங்க வீடியோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர யாருமே ஒரு பிரச்சனைனா என்ன பண்ண மாட்டாங்கன்னா நிக்க மாட்டாங்க. பேக் போனா இருந்து வேணா ஒரு மணி சப்போர்ட் இந்த மாதிரி வேணா எது பண்ணுவாங்களே தவிர யாரு சப்ஸ்கிரைபர், மற்றபடி யாருமே நேர்ல என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க குடும்பம் இருக்கு, அவங்கவுங்க தொழில்கள் இருக்கு. அந்த மாதிரி நீ சொல்ற சங்கம், அந்த எந்த சங்கமே நான் இல்லை. அதாவது என்ன வச்சு ஓப்பனா சொல்ல போனா, சார்லஸ் ஆகிய நான் ஒரு அதாவது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம், நம்ம கொஞ்சம் ரீச் வேற லெவல்ல நம்ம ஆக்டிங் ரீச். ஃபர்ஸ்ட் சேனல் இருக்கும்போது நீ பார்த்துருப்ப, அந்த சேனல் இருக்கும்போது நம்மளுக்கு செம ரீச். நம்ம போடுற வீடியோ எல்லாம் 10 லட்சம் வியூஸ், 15 லட்சம் வியூஸ்ன்னு நிறைய பேர் என்னை தேடி அவங்களா என்ன பண்ணாங்கன்னா என்னை தங்களுக்குள்ள இணைச்சிக்கிட்டாங்க. மற்றபடி நான் யாரு கூடயுமே என்ன பண்ணலன்னா, நம்மளோட கேரக்டர் உனக்கே தெரியும், நீயே இருக்கிற. உன்கிட்ட நான் வலிஞ்சுக்கிட்டு பொழிஞ்சுக்கிட்டு எனக்காவது இது பண்ணியிருக்கேன். ஒன்னே 2-3 வீடியோல திட்டிருக்கேன். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் பண்ண எது நம்ம பாளையங்கோட்டை ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கு நீ வரல, அதுக்கெல்லாம் கூட உன்னை பத்தி பேசியிருக்கேன். அப்புறமா பார்த்தோன்னா நீ உன்னோட சேனல்ல ஒரு சில பாஸ்டர்மார்களை ப்ரொமோட் பண்ற. அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்றது எனக்கு தெரியும், பேக்ரவுண்ட் என்னன்றது. அந்த கோவத்துல ஒன்ன கூட நான் சொம்பு தூக்கின்னு திட்டிருக்கேன். நீ இந்த மாதிரி என்ன ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு இந்த எல்லாரையும் ப்ரொமோட் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் ஒன்னே நான் பேசியிருக்கேன். நம்மளோட இது எல்லாருக்கிட்டையுமே அது அந்த லெவலோட தான் நான் இருப்பேன். யாரு எந்த ஒரு கூட்டணி யாரு கூடயுமே நம்ம சேர்றது அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி உள்ளவங்க யாருமே வரல. ஓப்பனா சொல்ல போனா கேபா தம்பி மட்டும் தான் வந்தாப்ல. அப்போ ஒருத்தர் உங்களை பார்க்க வரலையா? நீ சொல்ற எந்த சங்கமும் யாருமே என்ன பண்ணலன்னா அது பெயர் அளவுலதான். சரியா? எல்லாருமே யூடியூப்ல பேசுவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தம்பிக்காக நான் இருக்கேன்பாங்க, அண்ணன்பாங்க. ஆனா என்னைக்குமே நம்ம கூட கடைசி வரை வரப்போறது நம்ம சொந்தம் தான். சரி, என்னைக்குமே நம்ம சேனல்ல நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், நீ பாத்திருக்கியா தெரியல, சொந்த பந்தங்கள் தான் கடைசி வரை நம்ம கூட வருவாங்க. நிறைய பேரு. அப்பனா உங்க சொந்தக்காரங்க பார்க்க வந்தாங்களா? சொந்தக்காரங்க என்னோட தம்பி பிளஸ் என்னோட மச்சான், இவங்க 2 பேரும் தான் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலமா சோறு தண்ணி சாப்பிடாம கோர்ட்லயும் ஜெயிலையும் மாறி மாறி மனு போட்டு என்னை பார்க்க வந்தது. பிளஸ் அட்வொகேட் அண்ணன்மார்களை பிடிச்சி என்னை வெளியே எடுத்தது, பெயில் மூவ் பண்ணது, ஜாமீன் ஏறினது எல்லாமே என்னோட ரத்த சொந்தம்.
இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் உங்களுக்கும் சொல்றேன், என்னைக்குமே நம்மளோட ரத்த சொந்தங்கள் மாமன் மச்சான் என்னதான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அவங்க தான் நம்ம கூட வந்து பிறப்புல இருந்து இறப்பு வர இருப்பாங்க. இந்த அப்ப புரிஞ்சுக்கிட்டு உங்க நண்பர்கள் யாரும் உங்களை ஆபத்து காலத்துல வந்து காப்பாற்றவும் இல்ல, அட்லீஸ்ட் வந்து உங்களை பார்க்கவும் இல்ல. அப்ப நீங்க வந்து இந்த புரிஞ்சுக்கணும் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு. அதை நம்ம கஷ்ட சூழ்நிலையில இருக்கும்போதுதான் நம்மளை சுத்தி உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இவங்க வந்து எல்லாரையும் சொல்றாங்க மன்னிக்கலையா அப்படி இப்படின்னு, ஆனா அவங்களே உங்களை மன்னிக்கலையே, சொல்ற ஆட்களே உங்களை மன்னிக்கல. அதாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, உனக்கு தெரியுமா தெரியல? கண்டிப்பா உனக்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தோம்னா சிலுவையில துணி இல்லாம வந்து அவங்க அம்மா அப்பா முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டு தன்னோட சொந்தக்காரங்க ஊருக்காரங்க முன்னாடி கேவலப்பட்டு தலையில முள்முடி ஏந்தி, அதுல நல்ல பைபிள் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த முள்ளு வந்து கண்ணுக்குள்ள குத்தி வெளியே வந்துச்சான், சவுக்கு. அந்த சவுக்குல வந்து பார்த்தோம்னா முள்ளு, அந்த முள்ளு வச்சு அடிச்சாங்களாம். அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு 2 திருடர்கள் மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்ச பேரு அக்யூஸ்ட், திருடன். கரெக்டா? பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் விடும்போது அவர் ஒரு குற்றவாளி, அவர் வந்து நீதிமன்றத்துல கொண்டு போய் விடுறாங்க, ஆனா அவர் எந்த தவறுமே செய்யல. ஆனா அவ்வளவு பாடு மரணங்கள் அனுபவிச்ச என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியில என்ன சொன்னாப்ல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது என்னன்னா 7 வார்த்தை. எது சிலுவை மரத்துல தொங்கி பேசினாங்க இல்லையா? பிதாவே இவர்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை மன்னியுங்க. சார்லஸ்லே, உங்களை எதுக்கு ஜெயில வச்சாங்க சொல்லுங்களேன். அப்படி மனிதர்கள் எல்லாருமே தவறு செய்கிறவங்க தான். ஒண்ணும் இல்ல, நம்ம சேனல் வந்து 2 சேனலை வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்கிட்டாங்க. அந்த கோவத்துல எமோஷன்ல என்ன பண்ண, பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாமே வந்து, அதாவது அந்த சேனல்ல வந்து பார்த்தோம்னா நிறைய கை கால் உடல் உறுப்பு நீக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் நம்ம ஊழியம் பண்ணியிருந்தோம், நீ பார்த்திருப்ப. அப்புறம் நிறைய அனாதை கிடையாது, இறைவனின் ஆதரவற்ற பிள்ளைகள், ஆர்பனேஜ் ஹோம், அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நம்ம அந்த சேனல்ல எடுத்து போட்டு நீங்களும் என்ன பண்ணுங்க, இப்ப நம்மளால போய் எத்தனை பேருக்கு போய் நம்ம சாப்பாடு போட்டுற முடியும், எத்தனை பேருக்கு துணிமணி வாங்கி கொடுக்க முடியும். அந்த மாதிரி பல கிராமங்கள், கூகுள் மேப்ல இல்லாத ஆசிரமங்கள், அப்புறம் அவங்களுக்கு வெப்சைட் கிடையாது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விளம்பரங்களும் கிடையாது. அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணேன்னா நம்ம சேனல்ல வந்து எடுத்து போட்டிருந்தேன். நீங்களும் போய் என்ன பண்ணுங்க, ஒரு வயதானவர்களுக்கு, ஒரு முதியோர் இல்லத்துக்கு அவங்களுக்கு ஒரு 4 நைட்டி வாங்கி கொடுங்க, ஒரு பேம்பஸ் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அதை வந்து ஒரு டெவலப் பண்ணி, அதுக்கு நான் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு பைசாக்களும் வாங்கல. அந்த மாதிரி ஆசிரமங்கள்ல அவங்க கொடுக்குற ஒரு கப்பு டீயை கூட நான் என்ன பண்ண மாட்டேன்னா வாங்கி குடிக்க மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து சொல்றேன். அந்த மாதிரி ஃப்ரீ ப்ரமோஷன் என்னோட பைசாவை போட்டு நம்மளோட ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்ல மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க போடக்கூடிய டொனேஷன் மூலமா நிறைய ஆசிரமங்கள், நிறைய முதியோர் இல்லங்கள், அதெல்லாம் வந்து கிராமப்புறங்கள்ல போயிட்டு என்ன பண்ணேன்னா தேடி போய், இப்ப நம்ம இப்படி நின்று பேசிட்டு இருக்கோம் பாத்தியா, ரைட்டு போங்க லெப்ட் போங்க, அந்த சைடு இந்த மாதிரி முள்ளுக்காடு இருக்கும், அது பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு, அவர் பினாயில வச்சு என்ன பண்றாரு, கலக்கி வித்து அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு வாய் சோறு கொடுக்காரு. நீங்களும் என்ன பண்ணுங்க அதே மாதிரி. இப்படியெல்லாம் நான் பல கிராமங்கள், தேனி, இன்னும் சென்னையில பார்த்தோம்னா நம்ம சென்னை பக்கத்துல மதுராந்தகம் பக்கத்துல அச்சரப்பாக்கம்னு ஒரு ஏரியா, அதுக்குள்ள ரைட்ல திரும்பினா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர். அங்க வந்து ஜிப்சி இன மக்கள், அந்த ஜிப்சி இன மக்கள்ல யாராவது ஒரு தம்பிமார்களை, ஒரு குழந்தைங்களை நீங்க எடுத்து தத்தெடுத்து படிக்க வைங்க. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஊழியம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சேனல்ல போட்டு அது மூலமா என்னாச்சுன்னா அவங்களுக்கு நேரடியா நிறைய பேர் வந்து டொனேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் அதை விசிட் பண்ணாங்க, நிறைய பயன்கள் அடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோக்கள் எல்லாமே அந்த சேனலோட போகுது. அந்த கோபம், ஏன்னா இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த இடத்துல நின்று பேசுறோம், திரும்ப வேணா ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் நீ பேச சொன்னா நான் எவ்வளவு வீடியோனாலும் எத்தனை மணி நேரம்னாலும் நான் வந்து பேசுவேன். ஆனா இதே இடத்துல நம்ம இப்ப திருநெல்வேலியில நிக்கிறோம். திருநெல்வேலியில நீ கூட சொன்ன உங்க ஊர் பக்கத்துல நாசிரேத்து பக்கத்துல ஒரு தொழுநோய் காப்பகம் இருக்கு அப்படின்னுட்டு, அந்த இடத்த நம்ம வந்து வீடியோ போடுற மாதிரி தான் பிளான்ல இருந்தோம் நம்ம சேனல்ல. அதை நான் மெனக்கட்டு சென்னையில இருந்து தூத்துக்குடி வந்து, தூத்துக்குடியில இருந்து நாசிரேத்து வந்து உன் பைக்ல ஏறி உட்கார்ந்து நான் போய் அந்த மாதிரி இடங்களை விசிட் பண்ணி
நம்ம சேனல்ல போட்டது அதை என்னால திரும்ப எடுத்து போட முடியுமா? போட முடியாது. இந்த ஒரு காரியத்துக்காக நான் வந்து கெஞ்சினேன். அவங்க அந்த சேனல் திருப்பி தராத கோபத்துல, ஆனா நான் பேசியிருக்க கூடாது. அது வந்து எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவங்கள வந்து அந்த மாதிரி பேசும்போது அவங்க பண்ணது வந்து இதுல வந்து நியாயம்தான். அதாவது தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், அந்த பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு வேத வசனம் இருக்கு. ஆனா அதையும் மீறி நான் என்ன பண்ணேன், ஒரு எமோஷனல்ல நான் வந்து பேசினேன். அதுக்கான தண்டனை தான் இதே தவிர மற்றபடி அவங்க என்ன ஜெயில பிடிச்சி போட்டாங்க, அவங்க எனக்கு விரோதி, அவங்க எனக்கு வேண்டாதவங்க ஒண்ணும் கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லலாம், உலக பிரகாரமாகவும் சொல்லலாம். அதே மாதிரி என்ன ஜெயில பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு என்னை ரிமாண்ட்ல வச்ச அவங்க வந்து எனக்கு எதிரியும் கிடையாது. நீயே பார்த்துருப்ப அண்ணனோட போட்டோ நம்மளோட எங்க வீட்டில். எங்க அப்பா வந்து தீவிர ரசிகர். நானே வந்து பல வீடியோக்கள் அவர் அண்ணனோட வீடியோக்களை நம்ம பார்த்து சின்ன வயசுல இருந்தே வளர்ந்தவங்க. இன்னைக்கு அண்ணன் வராங்க அப்படின்னா என்ன, எனக்கு அண்ணனுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு சாதாரண விசுவாசி, அண்ணன் ஒரு போதகர், பாஸ்டர், அவ்வளவுதான். அதை நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து யூடியூப்ல பேசுறோம், அது பிடிக்கல அப்படின்னும் போது அது கிரிட்டிசைசங்கள் யாருக்குமே வந்து பிடிக்காது. என்ன நீ வந்து இன்னைக்கு வந்து சார்லஸ் என்னன்னா பாசிட்டிவா சொல்லும் போதுதான் அப்செட் பண்ணுவேன், நான் அப்செட் பண்ணுவேன். என்னை பத்தி நீ ஒரு 2 விஷயங்கள் சொல்லும் போது எல்லா மனிதர்களுக்கும் கோவம் வரும். நான் அந்த இதுல எமோஷன் ஆனது அவங்கள பத்தி நான் கிரிட்டிசைசம் பண்ண வீடியோக்கள் போது அப்படின்றதுக்காக நான் வந்து கோவப்படல. அந்த மாதிரி பல மாவட்டங்கள், பல கிராமங்கள், அதெல்லாம் நம்ம எடுத்து போட்ட வீடியோக்கள். ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறோம்னா, இப்ப நீ சொன்ன அந்த தொழுநோய் ஹாஸ்பிட்டல், தொழுநோய் காப்பகம் இருக்குன்ட்டு, அதை நம்ம வந்து நான் போய் எடுத்து போட்ட உடனே நம்ம சேனல் அப்போ வந்து நல்ல ரீச், நீயே பார்த்துருப்ப. ஒவ்வொரு வீடியோவும் 10 லட்சம் வியூஸ் போகும். உடனே வந்து மக்கள் வந்து அந்த இது ஆசிரமத்தை பார்த்து போய் பண்ணிடுவாங்களா? ஒரு 2 வீடியோ பார்ப்பாங்க, 3 வீடியோ பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு போவாங்க, ஒரு விசிட் பண்ணுவாங்க. அப்புறம் ஆமா இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட காணிக்கை பணங்களை அவங்களுக்கு வந்து பிரயோஜனமா ஏதோ ஒரு விஷயத்துல கொடுப்போம். நம்மளுக்கு கொடுக்க வேண்டாம், நீங்களே டைரக்டா பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கோபத்துல எமோஷன்ல பேசினேன். அது வந்து நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, அதை இது இப்ப நான் இப்ப சொல்றேன்ல, இந்த மாதிரி அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க தூக்கி போட்டீங்களே அந்த கோபத்துலதான் அப்படின்னு நான் அப்படி கொண்டு போயிருக்கணும். யூடியூப் இன்சார்ஜ் எல்லாம் பேசிக்கிட்டேன். அவருக்கும் எனக்கு என்ன இருக்கு? இன்னும் கேட்டா அவரு எங்க ஊருக்காரு, சொந்தக்காரு, ஒரே ரத்தம், ஒரே இனம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பகை ஒண்ணுமே கிடையாது. அது யாரா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்கும் சைக்காலஜியா வந்து ஒரு கோபங்கள் வரதானே செய்யும். அந்த கோபத்துல அவங்க பண்ணிட்டாங்க, நம்மளும் என்ன பண்ணுவோம், மறப்போம், மன்னிப்போம். நீங்க இவ்வளவு தூரம் பேசுவீங்க நான் சத்தியமா நினைக்கல. பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தூரம் உணர்ந்து ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களுக்கு இந்த 10 நாள்ல நீங்க எல்லாரையும் புரிஞ்சிருப்பீங்க, யாரு எப்படி அப்படிங்கறத புரிஞ்சிருப்பீங்க. அத மனசுல வச்சு நீங்க இன்னும் வருங்காலங்கள்ல நடங்க. இனிமேல் நீங்க வீடியோஸ் போட்டீங்கன்னா பார்த்து போடுங்க, யார் மனசையும் புண்படுத்தாம போடுங்க. இதை நான் இன்னைக்கு சொல்லல, ஒரு வருஷமா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் தேவை, உங்களுடைய ஊழியமும் தேவை. எமோஷனல் ஆகாதீங்க. யாரு சொன்னாலும் எதையும் கண்டுக்காதீங்க. நீங்க அது பாட்டு போயிட்டு இருங்க, உங்க ஊழியத்தை செய்யுங்க. உங்க ட்ரஸ்ட் சரியான ஊழியம் ரெக்கவரி ஃபேன்ஸ், அதை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. அது மூலமா பல பேர் பலன் அடைவாங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, எனக்கு ரொம்பலாம் பேச தெரியாது உங்களை மாதிரி. ஓகே, நீங்க என்ன சந்திச்சு எனக்கு ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து நீங்க என்ன சேனல் தொடங்க போறீங்க, என்ன பேரு, அதே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொன்னா அவங்க அதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சார்லஸ் ஜே அபிஷியல் அப்படின்ட்டு ஒரு ஐடி வந்து என்னோட ஓபன் பண்ணிட்டேன். என்னோட போட்டோவோட நான் என்ன பண்றேன், ப்ரொஃபைல் போட்டோ வைக்கிறேன். ஜென்ரல் டாபிக் எல்லாமே பேச போறேன். பிளஸ் இப்ப நான் சிறையில வந்து சிறைச்சாலை என்பது என்ன, ஒரு மனுஷனை வந்து அது மாத்திர இடமா, இல்ல அவனை வந்து திரும்பவும் பின்னோக்கி இழுக்கிற இடமா, அந்த மாதிரி விஷயங்கள். பிளஸ் நம்ம போக்சோ, பெண்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு விரோதமான பாலியல் குற்றங்கள், அதெல்லாம் வந்து நிறைய தம்பிமார்களை வந்து மீட் பண்ணேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் அப்படின்றது கவுன்சிலிங். இப்ப நம்ம பாஷையில சொன்னோம்னா சுவிசேஷம் கவுன்சிலிங் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி விஷயங்களை நான் என்ன பண்றேன், நம்மளோட ஸ்டைல்ல எல்லாரும் எளிமையான முறையில புரியுற மாதிரி
ஒரு இளைஞர்களுக்கு தேவையானது ப்ளஸ் போதைகளுக்கு வந்து நிறைய பேர் அடிமைப்பட்டு இப்போ என் கூட இருந்த நிறைய என்னை வந்து பிடிச்சி போட்ட இடமே பார்த்தோன்னா 7 கொலை பண்ணவங்க 8 கொலை பண்ணவங்க அவங்கள விடு. அது போக இந்த சின்ன சின்ன வாலிப பசங்க இந்த போதையில் அடிமையானவங்க 17 வயசு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணவன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஜெயிலில் என்னை பிடிச்சி போட்டவங்க மூலமா எனக்கு அந்த ஒரு ஊழியத்தை ஜெயிலுக்குள்ள செய்ய வச்சாங்க. கவுன்சிலிங் பிளஸ் அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை என்ன பண்ண போறேன், ஏன்னா இப்ப நான் உள்ள போயிட்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிச்சு அது சொல்லும் போது மக்கள் வந்து ஏத்துப்பாங்க. சிறைச்சாலை என்பது அப்படின்னுட்டு நம்ம ஒரு போயம் வாசிக்கிறோம், ஒரு கட்டுரை எழுதுறோம் அப்படின்னா அது வந்து வேற. அந்த இடத்த நீ அனுபவிச்சு அதுக்குள்ள நான் 20 நாள் இருந்தேன், அந்த என்னோட அனுபவ சாட்சியை சொல்லும் போது மக்கள் வந்து அப்செட் பண்ணிப்பாங்க. பல இளைஞர்களுக்கு அந்த மாதிரி வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இனிமே என்னோட ஊழியத்தை ப்ளஸ் அது போக நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் அதை வந்து அதையும் அப்படியே டெவலப் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஊழியம் ப்ளஸ் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ஆர்பனைசேஷன் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளோட இடங்களை படம் பிடிச்சி போடுறது ப்ளஸ் முதியோர் இல்லங்களை படம் பிடிச்சி, ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க தூத்துக்குடி வில்லேஜ் மேன் சேனல் சப்ஸ்கிரைபர் அவங்கவுங்க வீட்டு பக்கத்துலேயே அந்த ஒரு ஆசிரமங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம சேனல் மூலமா என்ன பண்ணுவோம், ஏன்னா இன்னைக்கு மீடியா தானே, மீடியாவில் காமிச்சா தானே ஒரு ஜவுளி கடை ஒன்றும் இல்லாத ஜவுளி கடையை போய் படம் பிடிச்சி போட்டோம்னா ஓடுன்னு ஓடும். பக்கத்தில் இருக்கிற ஜவுளி கடைக்கு கூட்டம் போகாது. இந்த கடையில சாப்பாடு நல்லா இருக்குன்னா எல்லாரும் அங்கே போய் சாப்பிட போவாங்க, பக்கத்தில் அதோட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முதியோர் இல்லங்கள் ஆசிரமங்கள் இந்த மாதிரி தொழுநோய் அடுத்து உங்ககிட்ட வரேன் நம்ம இதுல என்ன பண்ணுவோம், நீ சொன்ன அந்த இடத்துலையும் போய் நம்ம சேனல்ல படம் பிடிச்சி மக்கள் அதை ஏத்துக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி ஒரு 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 ஸ்கிரீன் பிளேல பிரசன்டேஷன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணே நமக்கு பொறுமையா பேட்டி கொடுத்தாங்க. இன்னொன்னு வந்து சார்லஸ் அண்ணனுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றாங்க. ஏன்னா அப்படி தொந்தரவு பண்ணா நீங்க போனை கட் பண்ணிருங்க. அப்புறம் அதுல போட்டு நீங்க ஏதாவது ஒரு பதில் சொல்ல, அவங்க ஏதாவது சொல்ல, தேவையில்லாத வாக்குவாதம் வந்து உங்களுக்கும் எமோஷனல் ஆயிடுது. அப்புறம் தேவையில்லாத பேசிடுறீங்க. அப்படி ஒரு தவறான போன் வருதா, நீங்க வந்து அவாய்ட் பண்ணிருங்க. அதை விட்டுட்டு அதை அப்படி வளர்த்துட்டே போனீங்கன்னா அது ஒரு வீண் சண்டையில வந்துதான் முடியும். அதனால தேவையில்லாத கால்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. சரிக்கேப்பா, தம்பியாகிய நீ சொல்ற அறிவுரைய அண்ணன் வந்து ஏத்துக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையை கொண்டு என்ன பண்ணுவார், பேசுவார். நீ கழுதை கிடையாது. அதனால வந்து கட்டாயம் வந்து செய்யறேன். ஆனா தயவு செய்து என்னோட லைனுக்கு வரக்கூடிய நண்பர்கள் திரும்ப வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி, அதான் நான் சொல்லிட்டேன், ஒரே இனம் ஒரே ரத்தம் ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள். சரியா, நான் வேற எந்த ஒரு டபுள் மீனிங்ல எல்லாம் பேசல. என் மேல கேஸ் கொடுத்தவங்களாகட்டும், என்ன உள்ள தள்ளினவங்களாகட்டும், நாளைக்கு நான் அவங்க வீட்டுல போய் உட்காந்து சாப்பிடுவேன். ஒத்துக்கிறியா? நான் நாளைக்கு அவங்க கையால எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. ஆனா நீங்க திரும்ப என்ன பண்ணாதீங்க, வேற நண்பர்கள் போனை பண்ணி என்ன எமோஷனல் பண்ற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் மெமரி, ஷார்ட் தபால்னு வந்து அதாவது என்ன சொல்றது, டக்குனு கோவம் வந்துடும். கோவப்படாதீங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு கோவம் வந்தா கோவப்படாதீங்க. அப்படி போன் பண்ணா கட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே வராது. சரியானே தம்பி தான். என்ன இருந்தாலும் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ரெக்கவரிங் ஹேண்ட்ஸை மட்டும் பாருங்க, மற்றபடி கிறிஸ்தவத்துல நடக்கிற நியூஸை போடுங்க. அந்த மாதிரி நம்ம கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடாவே நீங்க போங்க. அது கூட சேர்த்து உங்க ரெக்கவரிங் ஹேண்ட்ஸை நல்லா பண்ணுங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஓகே, அண்ணனை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் பாய் பாய். இருப்பா பாய் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு, அதாவது இந்த வீடியோ மூலமா என்ன சொல்லிக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து நான் ஏதோ அமைப்பு மூலமா வேலை செய்யறேன், எனக்கு ஏதோ ஒரு அமைப்பு வந்து பல கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. எந்த அமைப்புமே என்ன ஜாமீன்ல எடுக்க வரல, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து இப்ப என்ன ஜெயிலுக்குள்ள பிடிச்சு போட்ட அண்ணன்மார் தம்பிமார்களும் என்ன உணர்ந்திருப்பாங்க. என்ன ஜெயில இருந்து எடுக்க வந்தது எது, ஆண்டவராகிய கிறிஸ்து. இதுல சொல்றேன், நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. என்னோட தம்பியும் என்னோட மச்சானும் தான். இது உண்மைதான், யாரும் வரல அப்படிங்கிறது உண்மைதான். நானும் உங்க பக்கத்துல தானே இருக்கேன், அதனால நான் பாத்துட்டு இருக்கேன். நானும் தூரத்துல இருந்து வந்திருக்க மாட்டேன், புரியுதா? அண்ணே யாரு நண்பர்களே, அதாவது நம்ம சார்லஸ் ஜே இருக்காருல்ல, அவருக்கு
சப்போர்ட்டா பல அமைப்புகள் இருக்குன்னு நான் நினைச்சேன் பாத்துக்கோங்க. ஆனா கடைசியில இங்க இருந்து பார்த்த பிறகுதான் தெரியுது எந்த அமைப்புமே அவருக்கு சப்போர்ட்டாவும் இல்லை, அவர் எந்த அமைப்புகிட்டையும் அவர் டச்லயும் இல்லை. அவருக்கு பெயில் எடுத்தது அவங்க ஃபேமிலியில இருந்து தான், வேற யாருமே ஹெல்ப் பண்ணல. 1-2 ஃப்ரெண்ட்ஸை தவிர விசாரிக்கவும் வேற யாரும் வரல. அது போக ஒரு 2-3 பேர் அவருக்காண்டி கேர் பண்ணி கேட்டுக்கிட்டாங்களே தவிர பெயில் எடுத்தது எல்லாமே அவங்க ஃபேமிலி தான். எந்த அமைப்புக்கும் அவருக்கு டச்சும் இல்லை, எந்த அமைப்பும் அவருக்கு தொடர்பும் இல்லை. அது இப்போ எனக்கு நல்லா தெரிந்து விட்டது. இனிமேல் வந்து அவர் வந்து நான் சரியான பாதையில போவேன் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொடர்ந்தால் நல்லா இருக்கும். யார் மனசையும் புண்படுத்தாமல் சார்லஸ் ஜே அவர்கள் இனி பயணத்தை தொடர்வார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, பாய் பாய் பாய். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.